أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் முஸ்லிம்களாக பாதுகாப்பான ஒரு நாள்ல நம்ம இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வாகிய அவன் ஒருவனுக்கு. சோ இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் சூரா அல் மாஊன். சூரா அல் மாஊன் அப்படிங்கிறது அதனுடைய தஃப்சீரை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த குர்ஆன் வசனங்களோட நம்ம இன்ஷா அல்லாஹ் உள்ள போகலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். மறுமையில் நற்கூலி தண்டனை கொடுக்கப்படுவதை பொய் என்று கூறுபவனை நீர் பார்த்திருக்கிறீரா? அவன்தான் அனாதை விரட்டுகின்றான், மேலும் வறியவனின் உணவை அளிக்கும்படி தூண்டுவதில்லை. மேலும் கேடுதான் தொழுகையாளிகளுக்கு. அவர்கள் தம் தொழுகையில் அலட்சியமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காகவே செயல்படுகின்றார்கள். மேலும் சாதாரண தேவைகளுக்காக பொருள்களை கூட மக்களுக்கு கொடுத்து உதவுவதை தடுக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். சோ சூரத் அல் மாஊன் அப்படிங்கிற ஒரு சூரா. 7 வசனங்கள் தான் இருக்கு இதுல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்ஐத்தல் லதி யுகذிபு பித்தீன். இது ஒரு மக்கி சூரா. சரிங்களா? மக்காவில் இருக்கும் பொழுது அருளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சிலர் இதனை மதனி அப்படிங்கிற சூறாவும் சொல்றாங்க. இது இல்ல மதினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அருளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ ஏன் அப்படிங்கிற கருத்து நம்ம பின்னாடி இன்ஷா அல்லாஹ் சூறாவோட விளக்கத்துக்குள்ள போறப்ப அது ஏன் அப்படி ஒரு கருத்து வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இது தகாசுர் அல்ஹாக்குமுத் தகாசுர் பார்த்தோம்ல முன்னாடி. அந்த சூறாவிற்கு பிறகு அருளப்பட்டது இந்த சூரா அல் மாஊன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோ இந்த சூறாவுக்கு இன்னும் 2 பெயர்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னா அத்தீன் அல்லது அல் யதீம். சரிங்களா? அத்தீன் அல்லது அல் யதீம். ஏன் அப்படின்னா இந்த 2 பெயர்களுமே, தீன் யதீம் என்கின்ற இந்த 2 பெயர்களுமே இந்த சூறாவில் குறிப்பிடப்படுகிறது. யூசுவலா அந்த சூறாங்களுக்கு எப்படி பேர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று அந்த சூறாவினுடைய மைய கருத்து என்னவாக இருக்கிறதோ அதை வச்சு வரும். இல்ல சூறாவினுடைய முதல் வசனத்துல இருக்கக்கூடிய அந்த இதுல எடுத்து அந்த சூறாவோட பெயர் வரும். சரிங்களா? சோ இந்த சூறால அத்தீன் மற்றும் யதீம் என்கின்ற பெயர்கள் வருவதால் இதற்கு இந்த பெயர்களும் உண்டு. சரிங்களா? அப்போ அல் மாஊனுக்கு இன்னும் 2 பேர் என்ன இருக்கு? அத்தீன் அல்லது அல் யதீம் அப்படின்னாலும் அது அல் மாஊன் சூறாவை தான் குறிக்குது. சரிங்களா? அர்ஐத்தல் லதி யுகذிபு பித்தீன். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா மாஊன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதற்கு அர்த்தமா நம்ம என்ன பார்க்கலாம். மாஊன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மாஊன் அப்படிங்கிறது நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட். சோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? நபியே, நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்கின்றானே அவனை நீர் பார்த்தீரா? நியாய தீர்ப்பு என்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவான்? யாராவது சொல்லுங்க சிஸ்டர். நியாயமான தீர்ப்பு இந்த இடத்துல இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பத்தி சொல்றான்னா மறுமையை பத்தி சொல்கின்றான். நம்ம 30வது ஜூஸ்ல அதிகமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயமே மறுமையை பத்தின சிந்தனைகளை அதிகமாக நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கின்றது.
சோ இந்த சூறாவிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றான். சோ நீங்க யாரெல்லாம் அந்த மறுமையை மறுக்கிறார்களோ, இதுக்கு ரீகம்பன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதுக்கு ரீகம்பன்ஸ் என்னன்னா, நம்ம என்னெல்லாம் இந்த உலகத்துல செஞ்சோமோ அதற்கு கைமாறா அல்லது அதற்கு ஈடா அல்லது அதற்கு பகரமாக நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன தரப்போறான். அப்போ நன்மையா இருந்தா சொர்க்கம், தீமையாக இருந்தால் நரகம் அப்படிங்கிற அந்த ரீகம்பன்ஸ், அந்த ஈடு, அந்த கைமாறு, அந்த விஷயம் கொடுக்கப்படுகிறது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஆரோ ஐத்த நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, ஆரோ ஐத்த நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, யார அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல யாரு அப்படிங்கிறப்போ அல்லதி, அதாவது ஐ தல்லதிர அல்லதி யுகவ்விபு பித்தீன், எவன் ஒருவன் மறுக்கிறானோ எதை, தீனை, அத்தீன். தீன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு நம்ம தீன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கம், இஸ்லாம் அப்படிங்கறதான் தீன் சொல்லுவோம் இல்லைங்களா? இதற்கு நிறைய விதமான பொருள்கள் இருக்கு, அர்த்தங்கள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல அத்தீன் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஈடுகட்டக்கூடிய அந்த மறுமை நாளை குறிக்கிறது. சரிங்களா? அப்ப ஆர்வாய் தல்லதி நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, யுகவ்விபு பித்தீன், அந்த தீர்ப்பு நாளை, பித்தீன் என்கின்ற அந்த மறுமை நாளை, ஈடுகட்டக்கூடிய நாளை மறுக்கக்கூடியவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். சரிங்களா? அப்ப தீன் என்பது இந்த வசனத்தில் எதை குறிக்கிறது என்றால் மறுமை நாளை. சரிங்களா? மறுமையை அல்லாஹ் என்னைக்கு நமக்கு அதற்கான கூலி கொடுக்கிறானோ அந்த நாளை குறிப்பதுதான் தீன். சோ குழப்பிக்கிடாதீங்க. கேள்வி கேட்கிறப்ப தீன் என்றால் என்னன்னா, தீன் என்றால் மார்க்கம், இஸ்லாம் அப்படின்னு எழுத வேண்டாம். சரிங்களா? இந்த சூறாவில் இந்த வசனத்தில் தீன் என்பது மறுமை நாளை குறிக்கிறது. தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், தி டே ஆஃப் ரிசரக்ஷன். சரிங்களா? ஆங்கிலத்துல இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிடணுங்கிறது அதான் நான் சொல்றேன். சரிங்களா? இல்ல தி டே ஆஃப் ரீகம்பன்ஸ் எது வேணா நீங்க சொல்லலாம் ஆங்கிலத்துல. தமிழ்ல மறுமை நாள். மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? மாலிகி யௌமித்தீன். சோ அந்த இடத்துலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தீன் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிட்டிருக்கும். எந்த சூறால சிஸ்டர் வருது மாலிகி யௌமித்தீன்? இல்லைங்களா? அப்போ அந்த சூறால மாலிகி யௌமித்தீன் என்பது, அந்த தீன் என்பது அங்கேயும் எதை குறிக்கிறது அப்படின்னா அந்த மறுமையினாலதான் குறிக்கிறது. சரிங்களா? சோ மாலிகி யௌமித்தீன். அதே போல சரிங்களா? நீங்கள் அந்த யார் ஒருவன் அந்த மறுமையை மறுக்கினாலும் அவனை நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்போ பார்த்திருக்கீங்களான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான். அவன் எப்படிப்பட்ட குணங்களை எல்லாம் கொண்டிருக்கான் அப்படிங்கறத அடுத்தடுத்த வசனங்கள்ல சொல்லுவான். அதை படிக்கிறப்போ நம்மளுடைய உள்ளம் நம்மை நாமே கேள்வி கேட்கும். நானும் அந்த மறுமையை மறுக்கக்கூடியவனா இருக்கிறேனா அப்படிங்கிற கேள்விய நாமளே என்ன பண்ணணும்னா நம்மளே கேட்கிற அளவுக்கான ஒரு வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருப்பான். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த சூறாக்கள்ல நமக்கு நரகத்தை பத்தி பாக்குறப்போ நரகத்துக்கு அல்லாஹ் ஒவ்வொரு டெஸ்கிரிப்டிவ் நேம்ஸ், அதாவது அந்த தன்மைகளை விளக்கக்கூடிய பெயர்களை கொடுத்திருப்பான் இல்லைங்களா? இப்போ ஏதாவது ஒரு பெயர் எடுத்துக்காட்டா சொல்லுங்க பாக்கலாம். நரகத்தை தன்மையை விளக்க ஓகே, அதோட அர்த்தம் சொல்லுங்க. இப்ப இந்த இதுல கூட நம்ம லாஸ்ட்ல கூட ஒண்ணு பார்த்தோம், கிரஷர். பொதுவாக நரகத்தை குறிக்கும் கடுமையான பாவங்கள் செய்தவர்களுக்கு சர்ருங்கிறது நரகத்து பயங்கரமான வெப்பத்தை குறிக்கிறது. ஷஹருங்கிற சுட்டெரிக்கும் நெருப்பு, ஜஹீம் கொளுத்து விட்டு எரியும் நெருப்பு, ஹாவியாங்கிறது கீழ் மட்டத்தில் உள்ள மிக ஆழமான இடத்தை குறிக்கிறது. புத்தமாங்கிறது எல்லாத்தையும் எரிக்க நசிக்கக்கூடியதாக இருக்கிறது. சோ இது எல்லாமே என்னன்னா டெஸ்கிரிப்டிவ்ஸ், அதாவது அந்த தன்மைகள். இப்ப ஹுத்தமா அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா, அது நசுக்கக்கூடிய, நொறுக்கக்கூடிய அப்படின்னு பார்த்தோம். அப்ப அது அந்த தன்மையை கொண்டிருக்கிறதுனால அந்த பெயர்கள். அதே போல மறுமைக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பித்தீன் என்கிறது அந்த தன்மையை குறிக்கிறதுக்காக வந்திருக்கு. சரிங்களா? மியூட் பண்ணிக்கிட்டீங்க சிஸ்டர். இப்போ இந்த இடத்துல இந்த தீன் என்பது எதை குறிக்கிறது என்றால் மறுமை நாள குறிக்குது. சரிங்களா? இப்போ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நாள் என்பதற்கு எதற்கு இந்த தீன் என்பது பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இது ஈடு கட்டக்கூடிய, எதை ஈடு கட்டுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதற்கு பகரமான நன்மை செஞ்சிருந்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹ் அதற்கு தகுந்தாற்பாடுல நன்மைகளை சொர்க்கத்தை தருவான். தீமைகள் செஞ்சிருந்தா அதற்காக பகரமாக
தீமைகளை தருவான் இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன செயல்கள் செய்திருக்கோமோ அதற்கான விளைவை அந்த மறுமை நாளில், அந்த தீன் என்கின்ற அந்த நாளில் நாம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அவங்க எதை மறுக்கிறார்கள் என்றால், மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, அதுல நம்ம போய் அல்லாஹ் முன்னாடி நிப்போம், நம்ம செஞ்ச செயல்களுக்கெல்லாம் அவன் நம்மள கேள்வி கேட்பான் அப்படின்னு நம்ம நம்புறோம்னா நம்ம நிச்சயமா நிறைய விஷயங்கள் செய்ய மாட்டோம். ஆனா அந்த மறுமையை மறந்த காரணத்தினாலதான் மனிதர்கள் பலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நமக்கு கட்டளை இட்டிருக்கிறானோ அவற்றை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு நம்ம போய் எக்ஸாம்ல போய் இன்னைக்கு நான் படிச்சு எழுதினாதான் எனக்கு மார்க் கிடைக்கும்னு பயந்து படிச்சோன்னா மார்க் எடுப்போம். படிக்கவே இல்லாம எனக்கு மார்க் மாத்திரம் வந்துரும்னா அது வருமா? வராது. அப்போ எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு அதற்கான தயாரிப்புகளை நம்ம செய்யணும். தேர்விற்கு தயாரிப்புகளே எதுவுமே செய்யாம ஏன் எனக்கு மார்க் கம்மியா வந்துச்சு, அது எப்படி அப்படிங்கிறப்போ அப்ப அந்த எக்ஸாம் நினைச்சு, அந்த தேர்வை நினைச்சு நம்ம என்ன பண்ணல, பயப்படல. எப்படி படிக்கிறனால அதுக்கு பயம் இல்ல. என்ன மார்க் வந்தா வரட்டும், பாஸ் ஆனா பாஸ் ஆகும், ஃபெயில் ஆனா ஃபெயில் ஆகும். அப்போ அந்த தேர்வை குறித்த பயம் இல்லை என்பதைத்தான் நீங்க சொல்றாங்க. அந்த தீன் என்கின்ற அந்த மறுமை நாளை குறித்த பயம் இல்லை என்றால் மனிதன் அவன் விரும்பிய விஷயங்களை தன் இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்ந்துட்டு போவான். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறால குறிப்பிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்கான். இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யறவங்க எல்லாம் யாரு? அந்த தீன் என்கின்ற அந்த மறுமை நாளை ஈடுகட்டக்கூடிய அந்த நாளை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? சுயநலவாதிகளாக இருக்கிறாங்க, ஆணவம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. சோ அதை வரக்கூடிய வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன பண்ணுவானா விவரித்து கூறுவான். தல்லதி, அவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? யாரு? மறுக்கக்கூடியவன் கத்திபு பித்தீன், எதை? அந்த பித்தீன் என்ற மறுமை நாளை மறுக்கக்கூடியவனை நீர் பார்த்திருக்கிறீரா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கேட்கிறான். இரண்டாவது வசனம், ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், பின்னர் அவன்தான் அனாதைகளை விரட்டுகிறான். ஒரு நிமிஷம் சிஸ்டர். அவன்தான் அனாதைகளை விரட்டுகிறான். சோ மறுமையை மறுக்கக்கூடியவனுடைய முதல் செயல் என்ன அப்படின்னா, அவன் அனாதைகளை விரட்டக்கூடியவனாக இருக்கிறான். ஒருத்தன் ஒரு அனாதையை பார்த்து விரட்டுறான் அப்படின்னா அவன் நிச்சயமாக மறுமையை மறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப நம்ம என்ன நினைக்கலாம், நான் ஒரு முஸ்லிம், நான் ஷஹாதா சொல்லியிருக்கேன், நான் ஒரு களிமா சொல்லியிருக்கேன், அதனால நான் முஸ்லிம் அப்படிங்கிறத விட நான் மறுமையை மறுப்பேனான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அல்லாஹ் நாளைக்கு நிச்சயமா மறுமையில நமக்கு கேள்வி கணக்கு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் நான் ஒரு அனாதையை விரட்டக்கூடியவளாக இருந்தேன் என்றால் அல்லாஹ் கூறியபடி அந்த தீன் என்கின்ற அந்த மறுமை நாளை மறுக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய நிலைக்கு நான் வந்துடுறேன். புரியுதுங்களா? மனசால நான் நினைச்சிருக்கிறது வேற, ஆனா என்னுடைய செயல், நான் அந்த செயலை செய்வதன் மூலமாக நான் அந்த மறுமையை மறுக்கிறேன் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுவேன். புரிகிறதா? அப்ப நம்ம முஸ்லிமா இருக்கிறதுங்கிறது அனைத்தையும் நம்பிக்கை கொண்டு, மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொண்டு எல்லாம் பண்றதுங்கிறது ஒரு விதம். ஆனால் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கக்கூடிய இந்த காரியத்தை நான் செஞ்சேன் அப்படின்னா நான் நிச்சயமா அந்த தீன் என்கின்ற அந்த மறுமை நாளை மறுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க? அதாவது அந்த மனிதன் யுகذிபு பித்தீன், அதாவது அல்லதி யதுல் யதீம், யார் ஒருவன் அனாதைகளை விரட்டி அடிக்கிறானோ. சரிங்களா? இப்ப எது அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படிங்கிறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். யௌம யதுஊன இலா நாரி ஜஹன்னம தஆ, அவர்கள் நரகத்திற்குள் தள்ளப்பட்டார்கள். pushed and driven into the fire of hell, அவர்கள் நரகத்திற்குள் என்ன பண்ணாங்க? தள்ளப்பட்டார்கள். எதுஉ தஆ. அப்போ இந்த இடத்துல இந்த மனிதன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபதாலிகல்லதி யதுஉ, அனாதைகளை தள்ளுறான், விரட்டுறான். சரிங்களா? அப்போ யதுஉ அப்படிங்கிறது என்னன்னா தள்ளுவது. ஒரு அனாதையா இருக்கக்கூடிய குழந்தை என்ன பண்றாங்கன்னா அவங்க புடிச்சு தள்ளுறது. சோ யதுஉல் யதீம், அவன் யாரை தள்ளுறான்? யதுஉ, தள்ளுகிறான். யாரை அப்படின்னா அனாதைகளை. யதீம் என்பது அனாதை. அனாதை யத்தீம் அப்படிங்கறத பார்த்தோம். யார் அனாதை அப்படின்னா ஒரு குழந்தை
அது தன்னுடைய அந்த பியூபர்ட்டி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பருவ வயதை அடைவதற்கு முன்பாக அந்த குழந்தை தன்னுடைய தந்தையை இழந்திருந்தால், தந்தை வந்து உயிரோட இல்ல அந்த குழந்தைக்கு அப்படின்னா, அந்த குழந்தை எத்தீம் என்கின்ற ஸ்தானத்தை அடைகிறது. சரிங்களா? தாய் இருந்தாலும் அந்த குழந்தை அனாதை தான். தந்தை இல்லை என்றால் தான் தாய் இல்லை அப்படின்னா அந்த குழந்தை அனாதை கிடையாது. தாய் உயிரோட இருந்தாலுமே அந்த குழந்தை வந்து என்னது, அனாதை கிடையாது. ஆனா தந்தை இறந்தால் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அனாதை. சோ தாய் தந்தை அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு என்ன வருதுன்னா, தந்தை இல்லை என்றால் அந்த குழந்தை அனாதை. சரிங்களா? தாய் இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு வரமாட்டாங்க. தந்தை தான் இந்த இடத்துல கணக்கு. எந்த ஒரு குழந்தை பருவ வயதை அடைவதற்கு முன்பாக தன்னுடைய தந்தையை இழந்திருக்கிறதோ அந்த குழந்தை எத்தீம், அனாதை என்கின்ற ஸ்தானத்தை அடைகிறது. எந்த குழந்தை அவனா இருக்கும். சரிங்களா? அப்போ இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம், என்ன பார்த்தோம், அவன் அனாதைகளை விரட்டி தள்ளுகிறான் அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்ப அனாதை குழந்தைகளை மாத்திரம் தள்ளுறது பாவமான்னு பார்த்தா ஒரு பொதுவான ஒரு கருத்தை எடுத்துக்கிடுவோம். குழந்தைகளவே பொதுவாவே எங்கேயாவது பார்த்தோம், ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தைங்களை பார்த்தா அது ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிருச்சு, எதையோ ஒண்ணு உடைச்சிருச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களை நம்ம பிடிச்சி தள்ளி விட்டு அந்த குழந்தைங்கள்ட்ட ரொம்ப கடுமையா பேசுறதுங்கிறது சரியான ஒரு விஷயமா? சொல்லுங்க சிஸ்டர், சரியான விஷயமா, செயலா? சரி கிடையாது. கிடையாது, தவறு. சாதாரண குழந்தைங்க கிட்டயே நம்ம அந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலை இருக்கிறப்போ, ஒரு அனாதை குழந்தை அப்படிங்கிறப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு இன்னும் கூடுதலான ஒரு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறான் இல்லைங்களா? அப்போ சாதாரண குழந்தைங்கள்ட்டே நம்ம வந்து எவ்வளவு கண்ணியமா அன்பான முறையில கண்ணியத்தோட மரியாதையோட நடந்துக்கணும் அப்படிங்கறத நமக்கு தெரியும். ஆனா அப்படி இருக்கிறப்போ இந்த எத்தீம் என்கின்ற ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, எத்தீம்கள், இந்த அனாதைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், அவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தை எப்போ இறந்து போனாங்க? பிறப்பதற்கு முன்பாக. அவர்கள் ஒரு அனாதையாகவே தான் வளர்ந்தாங்க இல்லைங்களா? அப்போ ஒரு நபி இந்த உலகத்திற்கே தலைவராக, உலகிற்கே உயர்ந்த அல்லாஹ்வால் நேசிக்கப்படக்கூடிய, இறுதி வரை இருக்கக்கூடிய மனிதர்களா, இறுதியா இருக்கக்கூடிய மனிதர்கள் வரைக்கும் நேசிக்கப்படக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைச்சிருந்தானா, எவ்வளவோ தாய் தந்தையோட சிறப்பா கண்ணியமிக்கவர்களா அவங்களை வந்து இப்பவும் கண்ணியமிக்கவர்கள் தான் வச்சிருக்கலாம். ஆனா அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களை ஒரு அனாதையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினான். ஏன் அப்படின்னா, அவர்களின் மூலமாக அனாதைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, எந்த அளவுக்கு அவர்களால் ஆதரிக்கப்பட வேண்டும் என்பதை அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத அவர்களின் வாழ்க்கை மூலமாக நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க. சரிங்களா? சோ சாதாரணமாக குழந்தைகளவே நம்ம கடுமையான முறையில் நடத்தக்கூடாது. ஆனா எத்தீம்கள் என்னும் பொழுது இன்னும் கூடுதலாக அவர்கள் கனிவுடன், அவர்களுக்கு ரொம்ப பாசத்தோட, ரொம்ப இரக்கத்தோட அவர்கள்கிட்ட நம்ம நடந்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு இங்க சொல்லி காட்டுறாங்க. சோ கடினமான மனதுடையவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி அனாதைகளை விரட்டக்கூடியவர்களாக இருக்காங்க. எத்தோல் எத்தீம் யாரு? அவங்க கருணை கொடுக்கப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் அந்த அனாதை அந்த அளவுக்கு விரட்டி அடிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு கல் நெஞ்சக்காரனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு சொல்ல காட்டப்படுகிறது. சோ ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன் அனாதைகளை குறித்து அவனுக்கு எந்த ஒரு மரியாதையும் என்ன பண்ணாது, இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். அனாதைகளை குறித்து உங்களுக்கு என்ன பண்ணல, எந்த ஒரு மரியாதையும் கிடையாது, எந்த ஒரு கண்ணியமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். சோ அனாதை என்கின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். அந்த மாதிரி யாராவது நீங்க அனாதைகளை பாத்தீங்கன்னா அவர்களுடைய தலையை வந்து தடவி கொடுங்க, அதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மையை தருவோம். அந்த இரக்கத்தை வந்து எப்படி காட்ட சொல்றான்னா, அவர்களுடைய தலைகளை தடவி கொடுங்கன்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு அனாதைகள் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. 3வது வசனம் பாத்தீங்க அப்படின்னா, மேலும் ஏழைகளுக்கு உணவளிப்பதின் பேரில் அவன் தூண்டுவதில்லை. நல்லா கவனிங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் வந்து அனாதைகளை சொல்றாங்க, எத்தீம். இந்த இடத்துல மிஸ்கீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. மிஸ்கீன்னா யாரு?
அவங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் எதுவுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஏழைகள். சரிங்களா? அப்ப மிஸ்கீன் அப்படிங்கறது வந்து குறிப்பிடுறான் அல்லாஹ். குறிப்பிட்டு என்ன சொல்றான், நீங்க வந்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலங்கிறத சொல்லல. அவன் என்ன சொல்றான் பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஏழைகளுக்கு உணவு வழங்குமாறு தூண்ட மாட்டேங்கிறீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு தான் சொல்றான். நீங்க போய் சாப்பாடு கொடுக்கலங்கிற ஒரு பாயிண்ட் கூட இங்க வைக்கல. என்ன பண்றான், நீங்க அடுத்தவங்க, நம்ம யாராவது ஒருத்தவங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். என்ன, ஒருவருக்கு ஒருவர் நன்மையை ஏவி கொள்ளுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இது தப்புங்க, இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்வதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், நலவை நாடுகிறான். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, நீங்க அடுத்தவங்க கிட்ட மிஸ்கீன்களுக்கு உதவுங்க அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க அடுத்தவங்கள்ட்ட வந்து சொல்லாததே ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த அத்தீன்கிற அந்த நாளை மறுக்கக்கூடியவங்களை தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம சாப்பாடு நீங்க ஏன் தர மாட்டேங்கிறீங்கிறது கேட்கறது போய், நீங்க ஏன் அடுத்தவங்களை ஏன் தூண்ட மாட்டேங்கிறீங்க, அடுத்தவங்களையும் என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்கிறதுமே ஒரு பெரிய பாவம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எதுக்குப்பா தேவையில்லாத, அவங்க கொடுத்தா கொடுக்குறாங்க, கொடுக்காட்டினா போறாங்க அப்படின்னு சொல்றோம். சுப்ஹானல்லாஹ். அடுத்தவர்களை தூண்டுவதும் என்பது நம் மீதான கடமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சோ வலா யஹுத்து, மேலும் இல்ல யஹுத்து என்றால் என்ன அப்படின்னா தூண்டுறது, நீங்க செய்யுங்க, என்கரேஜ் பண்றது, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லணும் இல்ல. அப்போ லா யஹுத்து அப்படிங்கிறது என்னது, அவங்களுக்கு செய்யாதீங்க அப்படின்னு சொல்றது. சொல்ல வேண்டியதே இல்ல, அமைதியா இருந்தாலே போதும். நீங்க செய்யணும் செய்யணும்னு எதுவுமே சொல்லலாம், அமைதியா இருந்தாலே அதுவே பாவம், அதுவே தவறு. அப்போ யஹுத்து அப்படிங்கிறது என்னன்னா தஹ்தீத் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது. அது என்ன, அடுத்தவங்களை செய்யுமாறு தூண்டுவது, என்கரேஜ் டு டூ சம்திங், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை என்ன பண்ணுதுன்னா தூண்டுறது. யஹுத்து தஹ்தீத், தஹ்தீத் என்பது தூண்டுவது, அடுத்தவர்களை நீங்க இதை செய்யுங்க, அவங்களுக்கு உதவுங்க, அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தூண்டுவது. சரிங்களா? அப்ப லா யஹுத்துனா ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கிறது. சரிங்களா? அப்ப வலா யஹுத்து, அவர்களை நீங்கள் என்ன பண்றது இல்ல, தூண்டுவது கிடையாது. அடுத்தவங்களை நீங்க ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அடுத்தவர்களை நீங்க என்ன பண்றது இல்ல, தூண்டுவது கிடையாது. இப்ப என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் நம்மளும் கொடுக்கறது கிடையாது, கொடுக்கன்னா நம்மளே கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் போய், அவங்க கொடுத்தா என்ன கொடுக்காட்டினா நமக்கு என்ன அப்படின்னு அமைதியா இருக்கிறது. சரிங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், யதீம்களை சொல்றான், அனாதைகளினுடைய முக்கியத்துவத்தை சொல்றான். அதன் பிறகு மிஸ்கீன், அவர்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கிறாங்க, அவர்கள் கருணை காட்டப்பட வேண்டியவர்களாக, மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பசியில இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு செய்து கொள்வதற்கான வசதிகள் வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. அவங்க எதற்கு தகுதியானவங்கன்னா சாப்பாடு கொடுங்க, முடிஞ்சா உடைகள் கொடுங்க, இல்ல அவங்களுக்கு தங்குவதற்கு ஏதாவது இருப்பிடம். இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா உணவு. நீங்க இருப்பிடம் உடை இல்லைன்னா கூட எதையாவது வச்சு கூட சமாளிச்சிடலாம். ஆனா உணவு இல்லாமல் ஒரு மனிதனுடைய உயிர் போகும், அவன் இறந்து விடுவான். அப்போ அவனோட உயிரை காப்பாற்றுவதற்கு அடிப்படையான தேவை என்பது உணவு. சோ அப்படிப்பட்ட மக்களை தேடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்யணும். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றது அடுத்தவர்களை செய்யுமாறு தூண்டுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க சொல்லி காட்டப்படுகிறது. வலா யஹுத்து அலா துஆமில் மிஸ்கீன். இப்போ அவனுக்கு ஏழைகளை குறித்து எந்த ஒரு அன்புமே அவன்கிட்ட கிடையாது. அந்த ஒரு காரணத்தினாலதான் அடுத்தவங்களை வந்து செய்யின்னு அவன் தூண்டுறது கிடையாது. இதுக்கு முன்னாடி வசனத்திலே பார்த்திருக்கோம், வலா தஹாதுன அலா துஆமில் மிஸ்கீன். இதே மாதிரி நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய வசனங்களை என்ன பண்ணிருக்கோம், அடுத்தவங்களை தூண்டுங்க, நன்மை செய்யற மாதிரி தூண்டுங்க, உம்மத்தன் வசத்தன், நடுநிலையான சமுதாயம் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்கு நமக்கு கொடுத்திருக்கான். நம்ம வந்து என்ன, நன்மையை ஏவக்கூடியவர்களாக, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்ப நன்மை என்பது என்ன, ஏழைகளுக்கு உணவு வழங்குங்கன்னு சொல்றதுமே ஒரு விதமான நன்மை. அதை என்ன பண்ணணும். சோ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் சொர்க்கத்துக்குள்ள நுழையிறாங்களோ, இபாதல்லாஹ், சூரத்துல் இன்சான்ல சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி ஒரு நிமிஷம் இருங்க, وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. அதாவது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தன்மை, அவங்க என்ன காரணத்தினால சொர்க்கத்துக்கு போனாங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, சூரத்துல் இன்சான்ல அவர்கள் ஏழைகளுக்கு என்ன பண்றாங்க, தேவையுள்ளவர்களுக்கு அவர்கள் என்ன பண்றாங்க, உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க.
சரிங்களா? சொர்க்கவாசிகளினுடைய தன்மைகள் என்னவாக இருந்தது? ஏழைகளுக்கு உணவு வழங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நரகவாதிகளுடைய தன்மை எதுவாக இருந்தது? அவர்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்கியது இல்லை. புரியுதுங்களா? அப்போ மிகவும் சொர்க்கவாளிகளுக்கு மிகவும் தகுதியான ஒரு செயல் என்றால் அவர்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்குவது என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்லி காட்டியிருக்கான். சரிங்களா? இப்ப யார் இந்த மனுஷன்? எவன் ஒருவன் அடுத்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லாம அமைதியாக இருக்கிறானோ அவன் அந்த தீன் என்கின்ற அந்த மறுமை நாளை அவன் அந்த தீன் என்கின்ற மறுமை நாளை மறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு அந்த மறுமை நாளை குறிச்சு பயம் இல்ல. நாளைக்கு போய் நம்ம அல்லாஹ் கிட்ட முன்னாடி நின்று பதில் சொல்லணும். அந்த கான்சிக்வன்சஸ் இதை பாக்குறதுக்கான அந்த பயம் இல்லாத காரணத்தினாலதான் என்ன பண்றது இல்ல, கண்டுக்காம அவன் வாட்டுக்கு அந்த உலகத்தினுடைய அந்த சந்தோஷங்களை இன்பங்களை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கான். யார் எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம லைஃப சம்பாதிக்கிறோம் என்ஜாய் பண்றோம் அப்படின்ட்டு போறதுதான். சரிங்களா? அதை குறித்து அவனுடைய உள்ளம் நெருடல் படவில்லை என்றால் அவன் அந்த தவறை செய்து கொள்கிறான். எந்த தவறை? அந்த மறுமை நாள் இல்லை என்கின்ற ஸ்தானத்துல அவனும் என்ன பண்ணிடுறான்னா வந்துடுறான். அவன் முஸ்லிம் என்ற பெயரளவில் இருந்தாலும் அவனின் செயல்திறன்கள் மூலமாக அவன் என்ன பண்றான்? இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறான். சரிங்களா? இப்ப யார் ஒருவர் மற்றவர்களை மரியாதை இல்லாமல் தரம் தாழ்த்தியவர்களாக நடத்துறாங்களோ அப்ப நடத்துறப்ப அவங்களுக்கு குறிச்சு எந்த ஒரு இதுவும் இல்லாம அவங்க உள்ளத்துல எந்த ஒரு நெருடல் இல்லாம அவங்க வார்டுக்கு போறாங்க. ஏழை ஒருத்தர் பாக்குறாரு, தேவை உள்ளவங்க வர்றாங்க, ஆமா கை கால் நல்லா தானே இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் என்ன போய் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பாத்தீங்களா? நம்ம முன்னாடி வசனங்கள்ல அதிகமா பார்த்திருக்கதே மிஸ்கீன்களுக்கு எப்படி உதவி செய்யணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன வசனங்கள்ல. யாராவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட காசு கேட்டு வர்றாங்க அப்படின்னா முடிந்த வரைக்கும் அவங்க கை கால் நல்லா இருக்குது, ஏன் உன்னால நல்லா பொழைச்சி சம்பாதிக்க முடியாதா, உனக்கு எல்லாம் நல்லா தானே ட்ரெஸ் போட்டிருக்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. முடிந்தால் நம்மகிட்ட இருந்து உணவை கொடுங்க, இல்ல உங்ககிட்ட எவ்வளவு முடியுதோ அந்த பணத்தை காசை கொடுங்க, இல்ல அதுவும் முடியல சிரிச்ச முகத்தோட இன்சொல் சொல்லி நல்ல விதமா அவங்கள அனுப்பி வைங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, வந்துட்டியா, காலையிலே வந்துட்டியா, ஊர்ல நிறைய சம்பவங்கள் நான் பாக்குறேன். நிறைய அந்த மனிதர்களுக்கு மரியாதை என்பதே கிடையாது. என்ன இவன் வந்துட்டான், காலையில வந்துட்டு உன் முகத்துல முழிச்சிட்டேனா என்ன, தினமும் வந்துடுற கரெக்டா காலையில எத்தனை மணிக்கு, என்ன உனக்கு சாப்பாடு இதுதான் சாப்பிடணுமோ, இருக்கிறதுல கெட்டு போன சாப்பாடு கொடுக்கறது, இருக்கிறதுல கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை கொடுக்கறது, இருக்கிறதுல சும்மா இன்னைக்கெல்லாம் 10 ரூபாய்க்கு போட்டா கூட பத்தாது, 2 ரூபாய் 1 ரூபாய் சில்லற, இது போடக்கூடாதுங்கிறது கிடையாது. இல்லாத மனிதர்கள் கூட 2 ரூபாய் 5 ரூபாய் போடுறாங்க. இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மனது வர மாட்டேங்குது. அவங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்க, தினமும் தான் வராங்க, அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? அந்த வார்த்தையை நம்ம சொல்லவே கூடாது. அந்த மிஸ்கீன்கள் என்பவர்கள் என்ன பண்றாங்க, வர்றாங்க. அல்லாஹ் அதன் மூலமாக கூட நம்மள என்ன பண்ணலாம்னா சோதிக்கலாம். அல்லாஹ் இந்த இடத்துல மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா கஞ்சத்தனம். இன்னைக்கு அதிகமான மனிதர்கள் பண்ணக்கூடிய விஷயம் கஞ்சத்தனம். அல்லாஹ் சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கும். சோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் மறுமை என்கின்ற தீன் என்கின்ற நாளை மறுக்கக்கூடிய தன்மையுடையவர்கள் ஃபர்ஸ்ட் யாரு? எத்தீம்களை விரட்டி அடிக்கிறாங்க, தள்ளுறாங்க. எத்தீம் விரட்டி அடிக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிஸ்கீன், அவர்கள் மிஸ்கீன்களுக்கு என்ன பண்ணத உணவு வழங்குமாறு தூண்டுவதில்லை, அடுத்தவங்களை செய்யுங்கன்னு சொல்லி தூண்டுபவர்களாக அவர்கள் கிடையாது. 4வது வசனம் இன்னும் கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான். சோ இந்த இடத்துல கேடுதான் தொழுகையாளிகளுக்குங்கிறதான் இந்த வசனத்துல கேடுதான் தொழுகையாளிகளுக்கு. முசல்லீன் யாரு? தொழக்கூடியவர்கள் தான் முசல்லீன் சொல்லுவாங்க. அப்போ என்னடா தொழக்கூடியவர்களுக்கு முசல்லீன் கேடுதான்? தொழுகைதானே மற்ற மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கு மறுமையில வெற்றியை தருது, இம்மையிலே வெற்றியை தருது. ஆனா இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். சோ எந்த மாதிரி தொழுகையை தொழக்கூடியவர்களுக்கு கேடு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல நமக்கு சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் எத்தகையோர் என்றால் தம் தொழுகையில் பாராமுகமாகவும் அசிரத்தையாகவும் இருப்போர். யாரு? சோ இந்த இடத்துல தொழுகையாளிகளுக்கு கேடு அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வே தொழுகிறவங்களுக்கு ஏன் கேடு?
தொழுகையாளி எல்லாருக்கும் கிடையாது, என்ன மாதிரி தொழுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அல்லதீன ஹும் ஸலாத்திஹிம் சாஹூன், கவனக்குறைவாக தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு. சோ இந்த வசனத்துல நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் சவுக்கால் அடிச்ச மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் தொழக்கூடியவங்க. நிறைய பேர் நிறைய வேலைகளை விட்டு விட்டு தொழக்கூடியவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் எப்படி தொழறோங்கிற தன்மைகளை இன்னைக்கு மீளாய்வு பண்ணுவோம் நம்ம எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். சோ யார் ஒருவர் தன்னுடைய தொழுகையில் கவனக்குறைவாக இருக்கிறார்களோ, ஹீட்லெஸ் ஆஃப் தேர் பிரேயர், கவனக்குறைவாக தன்னுடைய தொழுகையில் இருக்கிறார்களோ, அந்தபடியான மக்களுக்கு, அப்படிப்பட்ட மக்களுக்கு கேடு உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனுஷன் உனக்கு கேடு வரட்டும் அப்படின்னா முடிஞ்சிச்சு, நரவாசியாம ஒண்ணுமே கிடையாது, ஜெயிக்கவும் முடியாது. அப்போ இந்த மாதிரி தன்மைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உனக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா என்ன மாதிரி தன்மைகள் அதெல்லாம்? முஸல்லீன் என்பது யார சொல்றாங்க? முஸல்லீன்னா யாரு? தொழுகையாளிகள் பார்த்தோம், சரிங்களா? அப்ப எந்த விதமான அந்த மாதிரி தன்மைகளை கொண்டு முஸல்லீன், அந்த தொழுகையாளின்னு பாத்தீங்கன்னா, முஷ்ரிகீன், அதாவது மக்கத்து முஷ்ரிகீன்கள். இந்த இடத்துல நிறைய கருத்துக்கள் வரும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த முஸல்லீன் என்பது யாரை குறிக்கிறது என்றால், மக்கத்து முஷ்ரிகீன்கள், சிலைகளை வழிபடக்கூடியவர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களதான் முஷ்ரிகீன்கள் சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? முஸல்லீன், அவங்க அல்லாஹ்வை இபாதத் பண்ணாங்க, அவங்களுக்கு தேவையான சடங்குகளை செஞ்சாங்க. அந்த சடங்குகளை அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலட்சியமான முறையில செஞ்சாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க? தவாஃப் பண்ணுவாங்க, காபாவை தவாஃப் பண்ணுவாங்க, தெரியும்ல உங்களுக்கு. அவங்க சிலைகள் உள்ள இருக்கும், ஆனாலும் அவங்க தவாஃப் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, கைகளை தட்டிக்கிட்டு பாடிக்கிட்டு, அவங்க தவாஃப் பண்றப்ப வந்து நிர்வாணமாக, ஆடையே இல்லாம விசில் அடிச்சுக்கிட்டு, அதே மாதிரி இந்த மாதிரி அவர்கள் செய்யக்கூடிய இந்த சடங்குகள், இந்த காபாவை மதிக்கிறேங்கிற பேர்ல அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரியான சடங்குகளை செய்து கொண்டிருந்தார்கள். யாரு? மக்கத்து முஷ்ரிகீன்கள். அது அவர்களுக்கு ஏதேனும் பயனை தருமா? அவர்கள் வழிபடக்கூடிய இந்த வழிபாடு முறைகள், இந்த அவர்கள் பண்ணக்கூடிய இந்த சடங்கு முறைகள், இது ஏதேனும் அவர்களுக்கு பயனை தருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவர்கள் ரொம்ப வந்து கேவலமான முறையில் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க? தங்களுடைய இபாதத்துகளை பண்ணாங்க. முஸல்லீன், அவர்கள் என்ன பண்றாங்க? வணங்குபவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடன் சேர்த்து என்ன பண்றாங்க? அந்த காபாவை தவாஃப் பண்ணாலும் அது எவ்வளவு கீழ்த்தரமா நடத்தினாங்க. கை தட்டிக்கிட்டு பாடிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ட்ரெஸ் இல்லாம வந்து நிர்வாணமாக அவர்கள் வந்து அந்த காபாவை வலம் வரக்கூடியவர்களாக இருந்தாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த காபாவை, அல்லாஹ்வினுடைய இல்லம் முன்னாடி எப்படி இருக்கணும்? மிகவும் பணிவான முறையில இருக்கணும், மரியாதையோட நடத்தப்படணும், கண்ணியமான முறையில நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கணும். ஆனா அப்படிப்பட்ட அந்த இபாதத்துகளை, அந்த தொழுகைய, அந்த வணக்க வழிபாடுகளை இவர்கள் எப்படிப்பட்டதா ஆக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அலட்சியமான முறையில, கவனக்குறைவான முறையில அவங்க வந்து என்ன பண்ணாங்க. அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்களுடைய வழிபாடுகளில் அவர்கள் மிகவும் கவனக்குறைவானவர்களாக, அலட்சியமானவர்களாக இருந்தாங்க. அது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனத்தை தருமா? பெனிஃபிட் தருமானா தராது. ஏன்னா பயப்படல. நம்ம ஒரு இறைவன் முன்னாடி இன்னைக்கு நின்று தொழறோம் அப்படின்னா, அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டணும் அப்படின்னா, நம்மளே என்ன சொல்லுவோம்? அலட்சியமான முறையில தொழக்கூடாது. அங்க கைய தக்பீர் கட்டிட்டு பால் அடுப்புல வச்சிருக்கோம், பொங்கிருமா, பெல்லி யாரும் வந்து அடிப்பா, பையன் ஸ்கூல்ல இருந்து இத்தனை மணிக்கு வருவான், பஸ் கீழே வரதுக்குள்ள நான் ஓடணும், ஐயோ இன்னைக்கு என்ன சமைக்கலாம், நீ தக்பீர் கட்டின உடனே தான் என்னென்ன இருக்குதோ அத்தனை விஷயங்களும் மண்டக்குள்ள ஓடும். நம்ம இறைவனாகி அல்லாஹ் முன்னாடி நம்ம நிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம், அந்த கவனம், அந்த ஒரு கண்ணியம், அந்த ஒரு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா, நாமும் அந்த தொழுகை முஸல்லீன்கள் எப்படி கவனக்குறைவான தொழுகையை தொழக்கூடியவர்களாக தான் நம்மளும் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் யார சொல்றாங்க? மக்கத்து முஷ்ரிகீன்களை சொல்றாங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரியான அலட்சியமான முறையில் அவர்களுடைய வழிபாடுகளை செஞ்சாங்க. சரிங்களா? அப்ப அது அவர்களுக்கு ஏதேனும் பயனை தருமா அப்படின்னா நிச்சயமா தராது. சோ இதனால என்ன பண்றாங்கன்னா, இது மக்காவில் அருளப்பட்ட சூரா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்றாங்க. சிலர் என்ன பண்றாங்கன்னா, இது மதனி, இது மதினாவில் அருளப்பட்ட சூரா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, முஸல்லீன், தொழக்கூடியவர்கள். யாரு? எந்த தொழக்கூடியவர்கள் சொல்லி பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் அல்லாஹ்வை தொழுகிறார்களோ, நமக்கு தெரிஞ்ச சலா, ரஹிமா பி குவைட். சோ நமக்கு தெரிந்த சொலா என்ன? நம்ம 5 நேரம் தொழக்கூடிய தொழுகை இல்லைங்களா? அப்போ
யாரெல்லாம் சொலா தொழுகிறார்களோ அவர்களுடைய தொழுகையை தான் இந்த சொலாத்திஹிம் சாஹூன் அப்படிங்கிறத குறிக்கிறது. சரிங்களா? இப்போ மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறதுனால இது மக்காவாசிகள், மக்கி சூரா. அதே போல இல்ல, மதீனால வந்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் 5 நேர தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன மாதிரி தொழுதாங்க, அதுல சில பேர் என்ன பண்ணாங்கன்னா கவனக்குறைவாக தொழுதாங்க. சரிங்களா? இப்போ சொலாத்திஹிம் சாஹூன், சொலானா தொழுகை. சரிங்களா? சாஹூன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஹூன் அப்படிங்கிறது சாஹின் என்கின்ற பன்மையிலிருந்து வந்தது. சரிங்களா? சாஹின் அப்படிங்கிறதுனுடைய பன்மை தான் சாஹூன். சாஹின், சாஹூன். சோ சாஹின் அப்படிங்கறதனுடைய பன்மை தான் சாஹூன். சரிங்களா? இப்போ சாஹூன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மறதி. யார் ஒருத்தர் வந்து மறதியினால ஒரு விஷயம் செய்யறோம், அதாவது கவனக்குறைவா நம்ம வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப ஈடுபாடா இல்லாம இருக்கிறது தான் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஃபர்கெட்ஃபுல், அன்மைண்ட்ஃபுல், இன்அட்டென்டிவ், ஆப்சன்ட் மைண்டட் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லலாம். சரிங்களா? அப்போ சாஹூன் அப்படிங்கிறது என்னன்னா சாஹின் என்பதனுடைய பன்மை. இப்ப சஹு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இந்த சஹு அப்படிங்கிற வார்த்தை யாருக்காவது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கா? இப்ப நம்ம தொழுகையில தவறு பண்ணிட்டோம்னா நம்ம என்ன சிஸ்டர் பண்ணுவோம் சொல்லுங்க? சஜிதா என்ன அப்படின்னா தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒண்ணு மறந்துட்டோம், ஏதோ ஒண்ணு விட்டுட்டோம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா சஜிதா சஹு அப்படிங்கறத பண்ணுவோம். இப்போ அந்த அந்த தப்பு பண்ணதுக்கான பரிகாரமாக கடைசியில என்ன பண்ணுவோம்னா சஜிதா பண்ணுவோம். அது தெரியும் நினைக்கிற எல்லாரும் சிஸ்டருக்கும். தெரியலன்னா இன்ஷால்லா அதை தெரிந்து கொண்டு அடுத்த தடவை அதுக்கான அந்த பர்ஃபெக்ஷனா அந்த தொழுகை தொழுறதுக்கு பார்ப்போம். எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு மனுஷன் வந்து தொழுகையில வந்து தொழுதுட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ அவங்க தொழுதுட்டே இருக்கிறப்ப நம்ம 2வது ரக்காயத்துல இருக்கோமா இல்ல 3வது ரக்காயத்துல இருக்கோமா, இல்லல்லா இதுன்னு தெரியாதே அப்படின்னு சொல்லி சொல்றப்ப என்ன பண்ணுவோம், நம்ம சஜிதா சஹு வந்து பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? அப்போ அந்த சஜிதா சஹு வந்து எதுக்காக பண்றோம்னா நான் மறந்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தொழுகையில ஏதோ ஒண்ணு நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறப்போ அந்த சஜிதா சஹு அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணணும். சரிங்களா? இப்ப எதனால மறந்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். முதல்ல என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன். ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா தொழுகையில நமக்கு ஏதாவது மறதி ஏற்படும். முதல் விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது தொழுகிறப்ப வந்து கவனக்குறைவோட இருக்கிற காரணத்தினால ஏற்படக்கூடிய மறதி. சரிங்களா? இப்ப நம்ம வந்து தொழுதுட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சூரா எல்லாத்தையும் சொல்றோம், சொல்லிட்டே இருக்கிறப்ப வேற ஏதோ ஒரு விஷயத்த நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்து என்ன பண்றோம், நம்ம என்ன தொழுதோம், என்ன சூரா சொன்னோம், நம்ம இப்ப ருக்கு பண்ணணுமா இல்ல சுஜூது பண்ணணுமான்னு எதுவுமே தெரியாம நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பாவம். இல்ல நான் வந்து கவனத்தோட தான் தொழுதேன், இருந்தாலும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எத்தனை இதுல நான் சொல்லிட்டு மறந்துட்டேன் அப்படின்னா அது வந்து பாவம் கிடையாது. சரிங்களா? 2 விதமாக சொல்லப்படுகிறது. சொலாத்திஹிம் சாஹூன், சஹு என்பது மறதி என்பது வேண்டுமென்றே ஒரு விஷயத்தை அப்படியே நிறைய யோசிச்சு நடந்த பிரச்சனைகள், சண்டைகள், வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு நம்ம என்ன தொழறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதே இல்லாம கவனக்குறைவாக மறந்து போறது. இன்னொன்னு எவ்வளவு கவனத்தோட தொழுதும் சில பேர் அந்த அர்த்தங்களை வந்து முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தொழுவாங்க. அந்த இதுல அவங்க வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு ஆஹா இதை நான் அந்த அர்த்தத்தை கொண்டு வந்தேன்னா அதை மறந்துட்டேனா அப்படிங்கிறது வேற. சரிங்களா? சோ 2 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட். 2வது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ ரெக்வசைட்ஸ் ஆஃப் சலான்னு சொல்லுவாங்க. அதாவது நிபந்தனைகள், தொழுவதற்கு உள்ள நிபந்தனைகளோட தொழுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுறது. இப்ப தொழுறதுக்குன்னு உள்ள நிபந்தனைகள்லாம் என்ன சிஸ்டர் சொல்லுங்க, யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க. இது எந்த வக்துக்கான தொழுகை அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து தொழுகைக்கான நிபந்தனைகள் யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். நியத்து வைத்தல், ஒழு செய்யணும். மாஷா அல்லாஹ். நீ ஃபர்ஸ்ட் வந்து முஸ்லிமா இருக்கணும், தெளிஞ்ச புத்தியோட இருக்கணும் அவங்களுக்கு. அதே போல அவன் வந்து பருவ வயதை அடைந்திருக்கக்கூடியவனா இருக்கணும். அதே போல தூய்மையை படுத்தி இருக்கணும் தன்னை, அதாவது எப்படி உது பண்ணியிருக்கணும், தூய்மையானவரா இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிரைவேட் சொல்லக்கூடிய இடங்கள்லாம் தெரியாம மறைத்தவர்களாக இருக்கணும். அந்த விஷயத்துல நம்ம இருக்கோமா ஃபர்ஸ்ட்? இப்ப நம்ம வந்து அவுரா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றோம். என்ன, பெண்களாகிய நமக்கு தொழுகையில வந்து என்ன பண்ணணும், மணிக்கட்டுக்கு கீழே தான் கை தெரியணும், கால் தெரியக்கூடாது, எல்லாரும் சாக்ஸ் போட்டு தான் தொழணும். இல்ல சாக்ஸ் இல்லைங்கிறவங்க நல்லா துணி கீழே வரைக்கும் இழுத்து
தன்னுடைய கால் வந்து மறைஞ்சிருக்க மாதிரியான நிலையில தான் வந்து தொழணும். அதே மாதிரி தலையில முடி கூட கொஞ்சமா தெரியக்கூடாது. ஆனா நமக்கு இந்த அவுரா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் பார்த்த விஷயம் சொல்றேன். தொழுகைக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆடைகளவே அப்படியே மேல சும்மா சேலை எடுத்து இப்படி முன்னாடி எடுத்து போட்டு தொழக்கூடியவங்கள பார்த்திருக்கேன். அவருடைய கைகள் முழங்கை வரைக்கும் தெரியும், அவருடைய கால்கள் தெரியும், அவருடைய இடுப்பு தெரியும். அவங்க போட்டிருக்கக்கூடிய சேலை துணி வந்து ரொம்ப லேசா இருக்கும், டிரான்ஸ்பரண்டா. உள்ள இருக்கிறது வெளியில தெரியும், அவங்க முடி எவ்வளவு இருக்கு, அவங்களுடைய பின்னாடி போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸோட இது எவ்வளவு வரைக்கும் இருக்குங்கிற அளவுக்கு தெரியும். அது டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா உள்ள இருக்கிறது வெளியில கண்ணாடி மாதிரி அப்படி தெரியும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் அவுரா அப்படிங்கிற விஷயத்துல பெண்களாகி நம்ம பண்றது, சேலை போட்டிருக்கோம், இதுக்குன்னு தனியா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கனா மத்திரம் வச்சிருப்பாங்க. அதை மாத்திரம் மேல போட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய சேலையை வந்து தொழுவாங்க. கையை தக்பீர் கட்டுறப்ப அல்லாஹ் அக்பர்னு தூக்குறப்ப அந்த மக்கனா போய் கீழே முழங்கை வரைக்கும் தெரியும். திருப்பி அவங்க கை கட்டுறப்பதான் அந்த முழங்கை மறையும். சரிங்களா? சோ அவுரா அப்படிங்கிற விஷயத்துல இந்த பெண்களுக்கு இந்த மணிக்கட்டு, அதாவது வாட்ச் கட்டுவாங்கல்ல, அந்த அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கை விரல்கள் தான் தெரியறதுக்கு அனுமதி, முகமத்திரம் தான் தெரியறதுக்கு அனுமதி. பாதம் வந்து நம்ம சஜிதா பண்ணி கீழே உட்கார்ந்து இருக்கப்ப பின்னாடி இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய பாதம் இருக்கு பாத்தீங்களா, அது தெரியலாம். ஆனா மேல இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இது வந்து தெரியக்கூடாது. ஆனா நிறைய பெண்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா தொழறப்போ அவளுடைய கால்கள் தெரியுற மாதிரி தொழுறாங்க. சோ அது வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றி இதுல சலாவுக்குன்னு தனியா ஒரு ட்ரெஸ் வச்சுக்கிடுங்க. இல்ல நீங்க போட்டிருக்க ஆடைகள்ல வந்து ஃபுல்லா மறையிற மாதிரியான ட்ரெஸ்ஸை போடுங்க. சேலைகளவே எடுத்து மேல போட்டீங்க அப்படின்னா சேலை வந்து நல்லா திக்கானதா இருக்கா, ஃபுல்லா மறையுதா. சேலை நீங்க பாத்தீங்கன்னா எடுத்த முந்தானி இப்படி எடுத்து ஃபுல்லா முன்னாடி கொண்டு வருவாங்க, மறைஞ்சிரும். தக்பீர் கட்டுறப்ப அவங்களோட கைகள் இடுப்பு எல்லாமே தெரியும், கட்டி நிக்கிறப்பதான் இதா இருக்கும். சோ இதெல்லாம் அவுரால இது வந்து என்னன்னா நிபந்தனைகள், தொழுகையினுடைய நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகளின் படி நம்ம தொழறோமா அப்படின்னு கேட்டா செய்யறோம், ஆனா அதுல நிறைய தவறுகள் இருக்கு. அப்ப அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா, இல்ல அந்த தொழுகைக்கான நன்மைகள் வந்து நமக்கு முழுவதுமாக கிடைக்குமா? சோ இது முறையான தொழுகையா? ஃபர்ஸ்ட் கவனம் அப்படிங்கிறத பார்த்தோம், அதுலனால மறந்துடுறோம். எத்தனை ரக்காயத்தை, என்ன சூறா சொன்னோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துடுறோங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது, தொழுகைக்கான நிபந்தனைகளை சரியான முறையில நம்ம பண்றோமா? இன்னைக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய ஸ்காலர்ஸ் பேசியிருக்காங்க. அதுல வந்து தொழுகை எப்படி தொழணும், என்னென்ன தொழணும், எப்படி அதே மாதிரி இன்னைக்கு தொழுகிறப்ப இன்னொரு நிபந்தனை என்ன, நம்ம போவோம் சஜிதா போவோம், கோழி கொத்துவதை போன்று தொழக்கூடாது. சஜிதா சில பேர் இப்போ டம்முன்னு உழுவாங்க தரையில, அப்படியே வேகமா எழுந்திருப்பாங்க, டம்முன்னு உழுவாங்க. அப்படி கிடையாது, பொறுமையாக பண்ணணும். அந்த பண்றது போயிட்டு சுப்ஹான ரப்பியல் அலா சுப்ஹான ரப்பியல் அலா சுப்ஹான எந்திரிச்சு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சுப்ஹான ரப்பியல் அலா சுப்ஹான ரப்பி, அப்படியே அந்த மூணாவது சுப்ஹான ரப்பியல் அலா முடிக்கிறதுக்குள்ள வேகமா எந்திரிச்சு நிக்க கூடாது. எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு ஆறாமற ஒரு ஒரு 2-3 செகண்ட் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா எந்திரிச்சு நிக்கணும். அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதே போல நம்ம கைகள் வந்து நாய்கள் எப்படி உட்கார்ந்துருக்கும் பாத்திருக்கீங்களா, அவங்களுடைய அந்த மணிக்கட்டு இருக்கு பாத்தீங்களா, அதாவது எல்போங்கிறத சொல்லுவாங்கல்ல, அந்த இது வரைக்கும் நிறைய பேர் சஜிதா பண்றப்ப கீழே வைப்பாங்க. ஆக்சுவலா அவங்க கைகள் மட்டும்தான் தரையில இருக்கணும். சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைய கருத்து முரண்பாடுகள் வரும். இல்ல அது அந்த ஜமாத்துல தொழுவாங்க, இந்த ஜமாத்துல தொழுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு தொழுகை எப்படி கரெக்டா தொழணும் அப்படிங்கிற அந்த நிபந்தனைகளை தயவு செய்து எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, நீங்க எதை ஃபாலோ பண்றீங்களோ அந்த கரெக்டா அதுல போய் நீங்க பார்த்து எது சரியான சஹீஹான விஷயமோ அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா பின்பற்றுங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அல்லாஹ் வந்து ஃபர்ஸ்ட் யாரு வந்து ரொம்ப முறையான அலட்சியமா தொழுறாங்களோ அவங்களுக்கும் கேடுதாங்கிறத சொல்றான். அதே போல தொழுகைக்கான முறையான வழிவகைகளை யாரு பண்ணலையோ அவர்களுக்கும் கேடுதான். அதே போல தொழுகைக்கான நிபந்தனைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு இருக்கு, அதையும் சரியான முறையில அப்படின்னா அதுவும் கேடுதான். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தொழுகையே நான் தொலைதான் போறேன், அல்லாஹ் முன்னாடிதான் நிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு கவனம் இல்லாம இருக்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, தொழுகை வந்துருச்சு, துஹருக்கு சொல்லிட்டாங்க, அதாவது அதான் சொல்லிட்டாங்க, ஆனா நான் கடைசி நேரத்துலதான் தொழுவேன். அது வேக வேகமா எல்லா வேலையும் முடிச்சு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் தொழுவாங்க. அப்போ அந்த நேரத்தை குறித்தும் அவர்கள் கவலைப்படாம என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க, இந்ததான் நேரம் இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, ருக்கு சுஜூது பண்ணும் பொழுது அதை சரியான முறையில பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வேக வேகமா படப்படான்னு குடிஞ்சு படப்படான்னு எந்திரிச்சு கோழி எப்படி கொத்தும் டக்கு 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 டக்குன்னு அந்த மாதிரி தொழக்கூடாது. தொழுகை என்பது நிதானத்தோடு அதற்குரிய நேரத்தை வந்து பண்ணணும். ஒரு ஹதீத்ல வந்து நான் படிச்சிருக்கேன், ஒரு சஹாபி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொழுதுட்டு இருப்பாங்க, அப்ப அவங்க ருக்கு போயிட்டு வேகமா எந்திருப்பாங்க, திருப்பி சுஜூது போவாங்க, திருப்பி வேகமா எந்திருப்பாங்க. அப்போ இதை பார்த்து கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப அவங்களை தொழ சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து தொழறக்கூடிய தொழுகையில நீங்க சஜிதா போயிட்டு எந்திரிச்சு உக்காந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்க எந்திரிக்காம இருக்கிறதுங்கிறது என்னன்னா வேக வேகமா
அந்த தொழுகைக்கான அந்த நிபந்தனைகள்ல வரல, சோ அவங்க தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லிட்டு சஹாபிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, தொழுகை முறையை சொல்லி கொடுத்தாங்க. புரியுதுங்களா? அப்ப நம்ம இன்னைக்கு தொழறோம், ஃபர்ஸ்ட் 5 நேரம் தொழறோமாங்கிறது கேள்வி. 2வது அந்த நேரத்தை சரியான நேரத்துக்கு தொழறோமாங்கிறது ஒரு கேள்வி. 3வது வெறும் ஃபர்து மாத்திரம் இல்லாம சுன்னத்தை சேர்த்து தொழறோமாங்கிறது ஒரு கேள்வி. 4வது அந்த ஓதக்கூடிய சூறாக்கள்ல தவறு இல்லாம தஜ்வீதோட பிழை இல்லாம ஓதுறோமாங்கிறது ஒரு கேள்வி. 5வது சரியான முறையில் நம்மளுடைய அவுரா தெரியாம ஆடைகளை மறைத்து தொழுறோமாங்கிறது ஒரு கேள்வி. 6வது பாத்தீங்க அப்படின்னா ஓகே அந்த தொழக்கூடியதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியா பண்றோமாங்கிற கேள்வி. அப்போ ஒரு தொழுகை அப்படிங்கிறத நம்ம செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியா தொழாம இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம், ஒரு நேரம் தொழுது ஒரு நாள் தொழுது இன்னொரு நாள் தொழாம இன்னொரு நாள் இது பண்ணி அப்படிங்கிறது ஒரு பக்கம். தொழுகிறேன் நானு, ஆனாலும் சரியான முறையில தொழுகிறேனா, தப்பு இல்லாம தொழுறேனா, நிபந்தனைகளோட தொழுறேனா, முறையா தொழுறேனா, இல்ல அலட்சியமா தொழுறேனாங்கிறது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ இதுல எல்லாத்தையும் கவனம் செலுத்தாமல் இருப்பவர்களுக்கும் என்ன கேடுதான். நான் தொழுறேன், இந்த தொழுகைதான் நாளைக்கு என்ன மறுமையில ஜெயிக்க வைக்க போகுது, அந்த தொழுகைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் சரியா தெரிஞ்சுக்கிட்டேனா, தெரியலையா, வீடியோஸ் எடு, புக் எடுத்து வச்சு உட்காந்து படிங்க, அதை எப்படி திருத்தணுங்கிறத பாருங்க. இங்க கையை கட்டாத, நெஞ்சில கட்டாத, கையை ஆட்டாத, விரலாட்டாத, இதெல்லாம் விட்டுருங்க. நான் எப்படி இறைவனோட தொடர்பு கொள்றேன், எனக்கு நான் எப்படி இறைவனோட தொடர்பு கொண்டு நான் வெற்றி அடைவேங்கிறத நம்ம மாத்திரம் நோக்கத்தை செலுத்துங்க. அல்லாஹ் அதற்கான நேர்வழியை நிச்சயமா நமக்கு காட்டுவான். சோ அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், முதல் வகை மக்கத்து முஷ்ரிக்கீன்களை சொல்றாங்க. 2வது வகை மதீனாவில் இருக்கக்கூடிய அப்படிங்கிறத குறிப்பிட்டு இன்று வரை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் குறிப்பிடக்கூடியதாக அது இருக்கிறது. தொழுகையை சரியான முறை எவ்வளவு விஷயங்கள் சொன்னேன்னு பாருங்க. ஒரு தொழுகை என்பதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. உது பண்றதுல இருந்து அதுக்கு என்ன ப்ராப்பரா பண்ணணும், அது என்ன மாதிரியான அதுக்கான அர்க்கான்கள் தூண்கள், எப்படி தொழணும், எங்க கையில ஆரம்பிக்கணும், எத்தனை தடவை பண்ணணும், எது சுண்ணத்து எது ஆர்டரா பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து நிக்கிறியா உன் ட்ரெஸ், அதுக்கப்புறம் வந்து நிக்கிறியா நீ சொல்லக்கூடிய வார்த்தை உச்சரிப்புகள் தவறு இல்லையா, அதுக்கப்புறம் நிக்கிறியா உன்னுடைய கவனம், அதுக்கப்புறம் நிக்கிறியா நீ வந்து அல்லாஹ் கிட்ட இருக்கு சொல்றது, அதுக்கப்புறம் ருக்கு, அதுக்கப்புறம் சுஜூத், அதுக்கப்புறம் எந்திரி, அதுக்கப்புறம் விரலாட்டுறதா கையாட்டுறதா, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் மனிதல் கொண்டு ஓகே இன்னையில இருந்து என்னுடைய தொழுகையை நான் நேரத்துக்கு தொழ போறேன், ஃபர்து தொழுதாலும் அதுல தவறு இல்லாமல் நான் படித்திருக்கக்கூடிய 5-10 சூறாக்களை பிழை இல்லாமல் தஜ்வீதோட ஓத போறேன். அந்த 10 சூறாக்களினுடைய அர்த்தங்களை புரிந்து என்னுடைய தொழுகையில் அதை நான் உணர்ந்தவளாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த போறேன். அதே போல நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் நிதானமாக செய்ய போறேன். தொழுகை முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு என்னத்தை கத்து கொடுத்திருக்காங்களோ அதன்படி நான் செய்ய போறேன் அப்படின்னு ஒரு நியத்தோட இன்ஷா அல்லாஹ் இந்த ஸலாத்திஹிம் சாஹூன் என்கின்ற அந்த மறதியானவர்களாக இல்லாம நம்ம அதை எப்படி சீர்படுத்தி அந்த மறுமையாகிய அத்தீனை மறுக்காதவர்களுடைய கூட்டத்துல நம்ம எல்லாரும் இருக்கணுங்கிற நியத்தோட நம்மளுடைய தொழுகை இன்ஷா அல்லாஹ் சீர்படுத்தி கொள்ளுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இது முனாஃபிக்கினுடைய தொழுகை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. குறிப்பிட்டுட்டு 3 தடவை சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க சூரியனை பாக்குறாங்க. அஷர் நேரத்துல அந்த சூரியன் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மறைவதற்கு இறங்குகிறது. அது இறங்கக்கூடிய அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த சூரியன் எப்படி ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு இடையே வந்து நிற்பதை போன்று இருக்கிறது. அது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஒரு அஷர் நேர தொழுகை எப்படி என்ன பண்றோம் அப்படின்னா கரெக்டா மகரிப் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா சூரியன் மறைய போகுது, அந்த நேரத்துல போய் கடைசி நேரத்துல போய் தொழறீங்க. அப்ப அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து வேக வேகமாக தொழுகிறார்கள், கவனக்குறைவாக தொழுகிறார்கள், மேலும் அல்லாஹ்வை மிகவும் சிறிய அளவில் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மகரிப் வரப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இல்ல 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம தொழறோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வேக வேகமா ஓடுவோம், அரைகுறையா உது பண்ணுவோம், டக்குன்னு வருவோம், கவனக்குறைவா அல்லாஹ் கடகடன்னு சொல்லுவோம், சொல்லி போட்டு என்ன பண்ணுவோம் ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிருவோம். அப்ப குறைவாக நினைவு கூறுதல். வேகமாக அவர்களுடைய தொழுகை நடத்துவாங்க, கவனக்குறைவாக இருக்கும், அல்லாஹ்வை குறைவாக நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பாங்க இறுதி நேரத்துல. சோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அவர்கள் ரொம்ப என்ன பண்ணாங்க, பாராமுகமாக இருக்கிறாங்க. சோ ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், இப்படிப்பட்டவர்களுடைய தொழுகை முனாஃபிக்குகளினுடைய தொழுகையாக இருக்கிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் நம்ம அதே போன்ற கூட்டத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவனாக, தொழக்கூடிய தொழுகையை நிதானமாக பயனுள்ளதாக கவனத்தோடு அல்லாஹ்வை வணங்கும் முகமாக அவனோட நான் உரையாடக்கூடிய ஒரு நேரமாக கருதி அதுல நம்ம எப்படி செலவழிக்கணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதற்கான நேரத்துல பரக்கத்தை தரட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்த வசனம் பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள்
பிறருக்கு காட்டுவதற்காகவே என்ன பண்றாங்கன்னா தொழுறாங்க. அல்லதீன ஹும் யுராஊன், அவர்கள் பிறருக்கு காண்பிக்கவே தொழுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபர்ஸ்ட் கவனக்குறைவு, அதுக்கப்புறம் நிபந்தனைகள், அர்க்கான்கள், அலட்சியம், இது எல்லாத்தையும் பார்த்தணும். அது இல்லாம அவர்கள் தொழக்கூடிய தொழுகையை அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காகவே அவங்க சொல்றாங்க. யுராஊன், அல்லதீன ஹும் யுராஊன். யுராஊன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராயி, ராயி அப்படின்னா பாக்குறது, டு சி. யுரா, ராயி அப்படிங்கிறது வந்து பார்ப்பது. அப்ப ராயி, யுராயி. யுராயி அப்படிங்கிறது என்னன்னா அடுத்தவங்க என்ன பார்க்கணும். இதை வந்து என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா, நான் அடுத்தவங்களுக்கு காமிக்கணும், இந்த பாருங்களேன் நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன் நல்லா இருக்கா அப்படிங்கிறது. இப்ப யுராயி ரா ரா அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இதை அடுத்தவங்க என்ன பார்க்கணுங்கிறதுக்காக நான் இந்த ட்ரெஸ் போட்டு காமிக்கிறேன். சோ காண்பிப்பதற்கு அப்படிங்கிறது தான் ராயி, யுராயி. சரிங்களா? ஷோ டு சம்ஒன், பார்க்கணும், அடுத்தவங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ அவர்கள் எதற்காக தொழுகிறார்கள்? அடுத்தவர்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே தொழறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வந்து லேட்டா தான் தொழுவாங்க, கடைசி நேரத்துலதான் தொழுவாங்க. ஆனா யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, புரிங்க நான் போய் தொழுத்துட்டு வந்துடுறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான நேரத்துக்கு பள்ளிக்கு போவாங்க. போகாதவங்க அதே பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல தொழாதவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு வந்துட்டீங்களா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் தொழுதுட்டு மாத்திரம் வந்துடுறேன். ஆனா அவங்க அவ்வளவு சீக்கிரம் தொழ மாட்டாங்க. எப்பவுமே அவங்க அப்படி பண்ணாங்கன்னா அது வேற. ஆனா அன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க, நான் வந்து ஒரு இபாதத் பண்ணக்கூடியவ, தொழுகையாளி, அவங்க என்னை பார்த்து வந்து அவங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு அவங்க நினைச்சு போய் அவங்க பண்ணாங்க அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராயி, யுராஊன். அடுத்தவர்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் தொழுகையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. சோ ஜஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை த ஐஸ் ஆஃப் அதர் பீப்புள், அடுத்தவர்களுடைய கண்களை அவர்கள் என்ன பண்ணணும், அவங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த மக்கள் தங்களுடைய தொழுகையை காட்டுறாங்க. அல்லதீனஹும் யுராஊன். வெளிப்படையா பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க செய்யக்கூடிய நன்மைகள் அப்பேரண்டா வெளியில பாத்தீங்க அப்படின்னா வந்து யாருக்காக செய்யறோம் அப்படின்னா மக்களை திருப்திப்படுத்துவதற்காக தானே தவிர அவனை படைத்த ரப்புவை அல்ல. முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா நம்ம வந்து நம்ம போட்டிருக்கக்கூடிய நகைகள்லாம் எடுத்து போட்டுட்டு வாங்க, இது வாங்க அது வாங்கங்கிறது தன்னை திருப்திப்படுத்துவதற்காக இல்ல. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கான் பரக்கத்து. நம்ம கிட்ட வந்து 99.9% மக்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது, ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஹேண்ட்பேக் வாங்குறோம், ஒரு செப்பல் வாங்குறோம், ஒரு ட்ரெஸ் வாங்குறோம், அபாயா வாங்குறோம், நகை வாங்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க பார்த்து சூப்பரா இருக்குன்னு சொல்லணும், அவங்க எல்லாத்தோட நான் நல்லா இருக்கேன்னு சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கிறது தவிர என் ரப்பு எனக்கு பரக்கத்து கொடுத்திருக்கான், என் ரப்பு எனக்கு வந்து வசதியை கொடுத்திருக்கான், என்னை திருப்திப்படுத்துவதற்காக, என் கணவர் என்ன நல்லா வச்சிருக்காரு அப்படிங்கிற எண்ணத்தோட போடக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை விரல் விட்டு கூட எண்ணிரலாங்க, கோடிக்கணக்கில் விரல் விட்டு எண்ணிரலாம். சோ அந்த எண்ணத்தை மாற்றக்கூடியவர்களாக இன்னைக்கு ஒரு டைமண்ட், ஒரு தோடு, அதாவது வைரத்துல ஒரு தோடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்தது, ஒரு எண்ணம் வந்தது. அப்ப அப்படிங்கிறப்போ அது ரொம்ப சின்னது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நீ போட்டேன்னா தெரியவே தெரியாது, அது வெறுங்கல்லாதான் பார்ப்பாங்க எல்லாருமே, அது வைரம்னே தெரியாது அவங்களுக்கு. அப்படிங்கிறப்போ என்னோட எண்ணம் என்னவா இருந்துச்சுன்னா, ஏன் தெரியும் அவங்களுக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு, என்ன வந்து திருப்திப்படுத்துது, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான். இன்னைக்கு நிறைய பேர் நகை எடுக்க போறப்ப நீங்க சொல்லுவீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா சாதா கல் மாதிரி இருக்கும், வைரத்தெல்லாம் எடுக்காத, நகையாவே எடு. அப்ப கூட அந்த வார்த்தைகள் என்னவா இருக்குன்னா, மனுஷங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க வைரம்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க சாதா கல்லுன்னு நினைப்ப. ஏன் அவங்க நினைக்கணும், எதுவா வேணா நினைச்சிட்டு போலாமே, நம்ம அவங்கள வசதியானவங்க நம்ம நினைச்சு என்ன ஆகிற போகுது, என்ன படைச்சு ரப்பு எனக்கு பறக்கத்து கொடுத்துருக்கான், எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் அல்லாவுக்கு உகந்தவளாக நான் வந்து ஹலாலான முறையில இருக்கிறேன், போதுமே. அந்த நகை எடுக்கிறப்ப கூட நம்மளுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது பாருங்களேன், இந்த கலர் போடு எடுப்பா இருக்கு, எல்லாரும் பார்த்தா எடுப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க, எதுக்குங்க அது? சோ இன்ஷா அல்லாஹ் பெண்களாகிய நம்ம எல்லார்கிட்டயுமே அந்த எண்ணம் இருக்கிறது. முடிந்தவரை அதை போராடி அந்த நஃப்ஸை வெற்றி கொண்டு அல்லாவை மட்டும் திருப்திப்படுத்தக்கூடிய பெண்களாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி வரலட்டும். அதன் மூலமாக மறுமை நம்ம இன்ஷா அல்லாஹ் வெற்றி அடையலாம். சோ அடுத்தவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே அவங்க தொடராங்க. சோ ஃபர்ஸ்ட் அத்தீனை மறுக்கக்கூடிய நபர்களுடைய தன்மைகள் என்ன, அவர்கள் வந்து எத்தீம்களை விரட்டி அடிக்கிறாங்க, மிஸ்கீன்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு யாரும் போய் சொல்றது கிடையாது. மூணாவது என்ன சிஸ்டர் பார்த்தோம், தொழுகையில் அவர்கள் வந்து பாராமுகமாக இருக்கிறார்கள், அவர்கள் அலட்சியமாக இருக்கிறாங்க. நாலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அடுத்தவங்கள தொழுகையை நம்மள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தொழக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அஞ்சாவது என்ன பார்க்க போறோம்னா, மேலும் அற்பமான புழங்கும் பொருட்களை கொடுப்பதை விட்டும் தடுக்கிறார்கள்.
சுப்ஹானல்லாஹ், இது வந்து நமக்கெல்லாம் அப்படி ஒரு நெத்தியில் அடிச்ச மாதிரி இருக்கும் இந்த வசனம். மாஊன் அப்படின்னா என்ன சிஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய, டு ஃப்ளோ. ஆறு பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு, ஆறு என்ன பண்ணும், ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஆறு என்பது ஓடிக்கொண்டே இருக்கும் இல்லைங்களா? ஆனா அந்த மாஊன் அப்படிங்கறதுனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாஊன் அப்படிங்கிறது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய. அது வந்து ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடாது, எனக்கு போய் அடுத்து, அடுத்தவங்களுக்கு போய் அடுத்து, அடுத்தவங்களுக்கு போய் அப்படியே அடுத்தடுத்து அவங்களுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கறதா மாஊன். சரிங்களா? அப்போ ஒரு சாதாரண எம்ன அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மன்ன எம்ன அப்படிங்கிறது பிடித்து வைத்துக் கொள்ளுதல், ஸ்டாப், தடுத்துறது. இப்ப என்கிட்ட வந்து ஒரு யாருக்கிட்ட நான் அதை பத்தி யாருக்கிட்ட நான் அதை கொடுக்க மாட்டேன். இப்போ மாஊன் என்பது அது வந்து ஒருத்தவங்கள்ட்ட இருந்து அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கணும், எங்கிட்ட இருந்து அடுத்து அடுத்தவங்ககிட்ட அடுத்து அடுத்து அடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டா பாக்கணும்னா, ஒரு பென்சிலை விட்டுருங்க, நமக்கெல்லாம் நம்ம சொல்றதுன்னா ஒரு ஹிஜாபுக்கு போடுற ஒரு பின் இருக்குல்ல, குண்டு பின்னு, இல்ல ஒரு சின்ன ப்ரோச், நம்ம அந்த ஷால்ல குத்துற ப்ரோச்சா இருக்கட்டும், இல்ல பேனாவா இருக்கலாம், ஒரு சின்ன நோட்டா இருக்கலாம். இதை வந்து யாராவது ஒருத்தவங்க அவசரத்துல எங்கேயாவது வெளில வந்துருப்பாங்கப்பா, என் ஷால் வந்து பின்னு காணா போச்சு, அந்த பின் கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேக்குறப்ப, நான் இது எவ்வளவு தூரம் தேடி கல்லு வச்சு வாங்கினேன், இது நான் எதுக்கு தரணும், தரமாட்டாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு யாராவது வந்து கொஞ்சம் உப்பு இல்லைன்னா சீனி குடி, இவங்க எப்ப பார்த்தாலும் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. கொடுக்கறது என்னமோ 2 ஸ்பூனு தான், கொடுக்கறது என்னமோ 1 ஸ்பூனு தான் காஃபி தூள். ஆனா சானா இல்லைங்க, எங்க வீட்டுக்காரங்க எங்க வீட்லயே இல்ல, வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தடுப்பாங்க. சோ இது வந்து என்னன்னா மாஊன், அற்பமான பொருள் இது. ஒருத்தவங்க சுத்தியல் கேட்டு வரலாம், பக்கத்து வீட்டுல இருந்து ஜீனி கேட்டு வரலாம், ஏதோ ஒண்ணு யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட கேட்டு வர்றாங்க அப்படிங்கிறப்போ, அந்த மாஊன் அப்படிங்கறது அந்த அற்பமான பொருளை கூட அவங்க கிட்ட என்ன பண்ண மாட்டாங்கன்னா தர மாட்டாங்க. சில பேர் பெண்ணு கேட்பாங்க, பென்சில் கேட்பாங்க, இல்லைங்க நான் எனக்கு ரொம்ப பிடிச்சு வாங்கினேன், இல்லைங்க இதுங்க பென்சில் வேணுங்க, எனக்கு வேணும். சில பேர் வேணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுக்கிட்டு தர மாட்டாங்க. சோ அந்த அற்பமான மாஊன், அவர்கள் எம்னஊனல் மாஊன், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அற்பமான பொருளை கூட, ஒரு உப்பு, ஒரு ஜீனி, ஒரு காஃபி தூள், ஒரு பின்னு, ஒரு பென்சில், ஒரு பேனா கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா தர மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி அற்பமான பொருளை கூட யாரு தராமல் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவங்களை என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தீனை மறுக்கக்கூடிய நபர்களோட சேர்த்துடுறான். ஜகாத் எடுத்துக்கிடுங்க, ஜகாத் என்பது 100% அல்லாஹ் எத்தனை சதவீதம் கொடுக்க சொல்றாங்க, யாராவது சொல்லுங்க, எத்தனை சதவீதங்க? 2.5. 2.5 2.5%. 100%த்துல 2.5% கொடுக்க சொல்றான் ஏழைகளுக்கு. சுயநலவாதிகளா இருக்கிறாங்க, கஞ்சத்தனம் உடையவர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் எப்படிங்க அல்லாஹ் கொடுப்பான் பரக்கத்? இப்ப மாஊன் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு குண்டு பின்னா இருக்கலாம், ஒரு ஊக்கா இருக்கலாம், இல்ல ஒரு பீஸ் பிரெட்டா இருக்கலாம், இல்ல உப்பு, சர்க்கரை, இல்ல காஃபி தூளா இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ அதுல வந்து மாஊன்ல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பொருள்ல நம்ம கொடுக்காம வந்து இருக்கவே கூடாது. அப்படிங்கிறது தண்ணி, யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா தண்ணி கொடுக்காம இருக்கவே கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. சோ மாஊன் அப்படிங்கிறது வந்து அவுன் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து மருவி வந்திருக்கு. மாஊன் அப்படிங்கறது அவுன் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து மருவி வந்திருக்கு. அப்படின்னா இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அதாவது இந்த உதவி என்பது அடுத்தவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பண்ணணும், அடுத்தவங்களுக்கு தேவையான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், அது உதவியின் பொருளா கூட இல்லாம நம்மளுடைய உடல் பாவனைகளா கூட இருக்கலாம். சில பேர் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இவங்க சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க, முறைச்சு அப்படியே ஒரு மாதிரி உருன்னு இருக்காங்க அப்படிங்கிறது கூட இருக்க கூட, பார்த்தாலே கனிவா சிரிச்ச முகத்தோட, சில பேர் நீங்க பாத்தீங்கன்னாலே பாத்து சிரிச்ச முகமா இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அது அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரக்கத். நிறைய பேர் அப்படி இருக்கவே மாட்டாங்க, பார்த்தா சிரிச்சா கூட அவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஆனா அது அல்லாஹ் நன்மைன்னு சொல்லியிருக்கான், சதக்கான்னு சொல்லியிருக்கான். சில பேர் பாத்தீங்கன்னாலே சிரிச்ச முகத்தோட அன்போட ரொம்ப பணிவோட அவங்க வரவேற்பாங்க. அதன் மூலமாக தன்னுடைய உடல் பாவனைகளின் மூலமாக கூட அடுத்தவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உதவி பண்ணணும். சோ இதன் மூலமாக கஞ்சத்தனம் என்பதை அல்லாஹ் வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். சரிங்களா? சோ ரொம்ப ரொம்ப சின்னது, அது வந்து நம்ம பாக்குறோம் ரொம்ப அற்பமான பொருள்ங்கிறோம், அல்லாஹ் சொல்றான் அற்பமான பொருள். ஆனா அல்லாஹ் அந்த அற்பமான பொருளின் மூலமாக அதை தடுப்பது மூலமாக மறுமையை அவன் மறுக்கக்கூடியவனா இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். சோ இந்த விஷயத்தின் மூலமாக அற்பமான ஒரு பொருளை பகிர்ந்து கொள்ளாததன் மூலமாக மிகப்பெரிய ஹசனாவை, நன்மையை அடைவதை விட்டும் அது நம்மை தடுக்கிறது. ஒரு மறுமையை மறுக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாவம், அவன் வந்து வெற்றி பெற முடியுமானா முடியாது. சோ எவன் ஒருவன் அத்தீன், அந்த மறுமை நாளை ஈடுகட்டக்கூடிய அந்த நாளை மறுக்கிறானோ அவன் தான் இவ்வாறு கஞ்சத்தனம் செய்யக்கூடியவனாக இருப்பான் என்பதை நினைவில் கொண்டு, நாமும் ஏழைகளை பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு முடிந்தவரை அடுத்தவங்களை உதவி செய்யுமாறு தூண்டுபவர்களாகவும் நாமும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும்.
எத்தீம்களை பார்த்தால் அவர்களுடைய தலைகளை தடவி கொடுத்து முடிந்தவரை அவர்களோட கனிவோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளுடைய தொழுகையை கவனத்தோடு அல்லாவிற்கு பயந்தவர்களாக அதில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை அர்க்கான்கள் அனைத்தையும் தெரிந்து புரிந்து இன்றிலிருந்து நம்முடைய தொழுகையை சீர்திருத்தி சரிவர தொழுகக்கூடியவர்களாக இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ஆக்கி வைக்கிட்டோம். அதே போல அற்பமான பொருள்களை விடவும் நம்ம கிட்ட அல்லாஹ் பரக்கத்து கொடுத்திருக்கானா முடிந்தவரை அதிகமாக அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரியட்டும். நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வசனங்கள் அனைத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரியட்டும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.